ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க, ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு வகையான காய்கறி கிடைக்கும். இப்போ தை மாதம் எடுத்திங்கன்னா மொச்சக்கொட்டை இந்த மாதிரி இது கிடைக்கும். இப்போ இந்த சீசனில் பட்டாணி கிடச்சிருக்கு. என்கிட்ட இருக்கிறது 2 கிலோ பட்டாணி இருக்குது. 2 கிலோ பட்டாணியை வீட்டிலேயே எப்படி அந்த சீசன் வரப்போ வீட்டிலேயே வாங்கி எப்படி பதப்படுத்தி வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தவங்க நம்ம கடையில் வாங்குறப்ப கலருக்கு பச்சை கலர் சேர்த்து அது இதாட்டம் இருக்கும். அதனால நம்ம வீட்டிலேயே வாங்கி உரிச்சு நம்ம பதப்படுத்தி வைக்கலாம். அதுக்கு நான் 2 கிலோ பட்டாணி வாங்கி உரிச்சு வச்சிருக்கிறேன். 3.5 லிட்டர் தண்ணி நான் அடுப்புல வச்சு சூடு காட்ட போறேன். சூடு காட்டிட்டு தண்ணி கொதிச்சு வரப்ப கொதிக்க கூட வேணாம், லைட்டா அப்படி பபிள்ஸ் அப்படியே குட்டி குட்டி பபிள்ஸா வரும்ல, அப்ப இந்த பட்டாணியை போட்டோம்னா அந்த பட்டாணி அப்படியே மேல அடியில போகிறோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல எழுந்துச்சு வரும். அப்ப அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வடிகட்டி ஒரு வெள்ளை துணியில நம்ம நிழல் காய்ச்சல்லையே ஆற விட்டோம்னா, ஆற விட்டு ஒரு நாள் காஞ்சிச்சுன்னா போதும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம பட்டாணியை போட போகிறோம். வாங்க பட்டாணியை போட்டுடலாம். பாருங்க, இப்போ பட்டாணியை போட்டாச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே பட்டாணி வருது பாருங்க. அடியில் போட்டிருக்க பட்டாணி எல்லாம் எந்திரிச்சு மேலே வருது பாருங்க. எல்லா பட்டாணியும் அப்படியே தான் வரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறணும். ரொம்ப வேக விடக்கூடாது. இப்போ அடியில் போய் உட்காந்துருக்க பட்டாணி வெந்து மேலே வரும். இந்த மாதிரி பாருங்க, பார்க்கறதுக்கு உங்களுக்கே தெரியும். அங்க பாருங்க, அடியிலேருந்து வருது. இப்போ பாருங்க, எல்லா பட்டாணியும் மேலே வந்துருச்சு. பாருங்க, வேக விட்டுறக்கூடாது. நல்லா பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்க, சைடுல எல்லாம் பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடுவோம். நம்ம எடுத்து நல்லா தண்ணி வடிஞ்சோன்னு போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இதே மாதிரி எடுத்து நல்லா தண்ணி வடிஞ்சோன்னு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு நம்ம பட்டாணியை வேக வச்சு அவிச்சு எடுத்துருக்குறோம். இப்போ நல்லா வீட்டுக்குள்ளே நிழல் காய்ச்சல போடுங்க. இங்கே பாருங்க, நல்லா சூடாக இருக்குது. அதனால் நல்லா ஒரு கரண்டிலேயே கையை வைக்காமல் பரப்பி விடுங்க. நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிட்டோம். இதை நல்லா காய விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம அடைச்சிக்கிட்டோம்னா எப்படியும் ஒரு வருஷத்துக்கு கெடாது. இங்கே பாருங்க, இப்போ வெளியில் வாங்குறதெல்லாம் அந்த சாயத்தை போட்டு பச்சை பச்சேர்னு தராங்க. அதை தண்ணியில் போட்டோம்னா 4 தண்ணி 5 தண்ணின்னு கழுவ வேண்டியதாக இருக்குது. இது விலை கம்மியாக இருக்கிறப்பயே வாங்கி வீட்டில் பதப்படுத்தி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். உரிக்கிறது மட்டும் கஷ்டமா இருக்கும். மற்றபடி தண்ணியில போட்டு அவிச்சு எடுக்கிறது ஈஸி தான். காய வச்சு ஒரு பாட்டில்ல போட்டதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். பை.